திருச்சிற்றம்பலம். 18 சித்தர்களை பற்றி பார்த்து வருகிறோம். இன்றைய பதிவில் தேரையர் சித்தரை பற்றி அறிந்து கொள்வோம். வாய் பேச முடியாத பிராமண சிறுவனாக ஔவையார் மூலமாக அகஸ்தியருக்கு சீடனாக சேர்ந்தார். முற்பிறவியில் ராமதேவ சித்தராய் இருந்தவர். காசிவர்மன் என்ற மன்னனுக்கு தீராத வலி இருந்தது. அதை சரி செய்ய அகத்தியர் மன்னனுடைய தலை கபாலத்தை பிளந்து பார்க்க அவரின் மூளையில் தேரை குஞ்சு ஒன்று ஒட்டியிருக்க அதை கண்டு திகைத்து அகஸ்தியர் மூளை கலங்காமல் தேரையை எங்கனம் எடுப்பது என யோசித்த சமயத்தில் சீடனான ஊமை சிறுவன் பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி தேரையின் கண்களுக்கு தெரிவது போல் காட்டினார். தண்ணீரை கண்ட தேரை குஞ்சு பட்டென தண்ணீரில் தாவியது. உடனே சந்தான கரணி மூலிகை கொண்டு மன்னனின் கபாலத்தை மூடினர். அதிலிருந்து இவரை தேரையர் என அழைத்தனர். இதுபோல் அவரின் அறிவு கூர்மைக்கு ஏராளமான நிகழ்வு உண்டு. இவர் பொதிகை மலை சார்ந்த தோரணமலையில் தவம் இயற்றி மலையாள நாட்டில் ஜீவசமாதி அடைந்தார். இதை தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் எழுதினார். திருச்சிற்றம்பலம். நாளை சிவவாக்கியர் சித்தரை பற்றி அறிந்து கொள்வோம். இணைந்திருங்கள்.